வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுவதாம். செங்கோட்டையை தொடர்ந்து ஜெயக்குமாரும் போர்க்கொடி தூக்குகிறாராம். எடப்பாடியின் அதிர்ச்சி தகவல். வாங்க வெடிவை முழுமையாக்கலாம். அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்பது திருத்த பணிகள் எல்லாம் தொடர்பாகத்தான் டெல்லியில் அக்டோபர் 27 அன்று செய்தியாளர் சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையம். அதாவது ஞானகுமார் அவர்களும் தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் எல்லாம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகிறதாம். இந்த நிலையில்தான் பீகாரில் ஏற்கனவே நடந்து முடிந்த நிலையில்தான் 2ஆம் கட்ட இந்த மாநில பணிகள் என்பது நடைபெறுவதாக அறிவித்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு, கேரளா முதலமைச்சரெல்லாம் எதிர்ப்புகளாம் தெரிவித்திருந்தனர். அதாவது தமிழ்நாடு திமுக கூட்டணி கட்சிகள் இதை எதிர்த்துள்ளதாம். எடப்பாடி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் இதை வரவேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாராம். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியோ இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2026 ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலாம் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக மேற்கொள்ள உள்ளது என்றும், முறையான வாக்காளர் பட்டியல் என்பது தயார் செய்வதற்கு ஏதுவாகவே கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியல் என்பது உள்ள குறைபாடுகளை சரி செய்து தேவையான உடனடிக்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களை கண்டிப்பாக அதற்கு மேற்கொள்ள வேண்டும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அது மட்டுமன்றி அதிமுக சார்பில் பூத் அமைப்பிற்காகவே மாவட்டம் வாரியாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டு அப்பணியெல்லாம் நிறைவடைந்த காரணத்தால் தான் கடந்த 11ஆம் தேதி வரை விடுவிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மீண்டும் வரும் நவம்பர் 4ஆம் தேதி கண்டிப்பாக முதல் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்பது திருத்தப் பணிகளை கண்டிப்பாக கண்காணித்து மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் அதன் விவரங்களை கட்சி தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம். இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கையில் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்ட அறிக்கையில் மாறாக உள்ளது. அவர் அதிமுக சார்பில் இதை முழுமனதுடன் வரவேற்கிறோம் என்று சொல்லியிருந்தார். எடப்பாடியோ அறிக்கையில் வரவேற்கிறோம் என்று இல்லை, அதோடு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை உடனது கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாராம். இவர் இப்படி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடும் முன்புதான் அதை வரவேற்று ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருப்பது அவருடைய சொந்த முடிவு என்பது சொல்லப்படுகிறதா. இதன் மூலம்தான் இதுவரை மறைமுகமாகவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இடையான கருத்து வேறுபாடு என்பது வெளிப்படையாகவே வெளிப்பட்டிருக்கிறது என அரசியல் நோக்கர்களெல்லாம் கூறுகிறார்கள். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்து வந்த நிலையில்தான் இப்போது ஜெயக்குமாரும் வெளிப்படையாகவே தனது எதிர்ப்பை தொடங்கி காட்டிவிட்டார் என்ற நிலையில்தான் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. இதனைத் தொடர்ந்தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி இதனால் கடும் அதிர்ச்சியெல்லாம் அடைந்திருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறதா. மேலும் அது மட்டுமின்றி செங்கோட்டையன் போலவே ஜெயக்குமார் அவர்களும் போர்க்கொடி தூக்கிய நிலையில் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பி வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.